அனைவருக்கும் பாலார்ஜுவேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். நாம ஜாதகம் பார்க்கிறப்போ நமக்கு ஏதாவது தோஷங்கள் இருந்தா அந்த தோஷத்தை போக்குவதற்காக ஜோதிடர்கள் சில பரிகாரங்கள் சொல்லுவாங்க. அப்படி ஜோதிடர்கள் நமக்கு சொன்ன பரிகாரத்தை சில பேர் செய்யறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு தயக்கத்தோடு அந்த பரிகாரம் செய்வாங்க. அதாவது நாம செய்யக்கூடிய பரிகாரம் உண்மையில நமக்கு பலன் கொடுக்குமா அப்படின்னு அவங்களுடைய மனதில் பல கேள்விகள் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படியா நாம செய்யக்கூடிய பரிகாரம் பலிக்குமா பலிக்காதா அப்படின்னு ஒரு சில சகுனங்களை வச்சு நாம தெரிஞ்சுக்க முடியும். குறிப்பா பார்த்தீங்கன்னா ஒரு 12 சகுனங்கள் சொல்லப்படுது. இந்த 12 சகுனங்கள்ல ஏதாவது 1 அல்லது 2 உங்களுக்கு ஏற்பட்டால் கூட நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் நிச்சயமா பலன் தரும் அப்படின்றத நீங்க உறுதி செய்து வச்சுக்கலாம். இந்த 12 சகுனங்கள் என்னென்ன அதை பற்றின ஒரு தெளிவான தகவலை தான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். பதிவை முழுவதுமாக பாருங்கள், முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிறங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிறங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கருணை கடலே கந்தா போற்றி அப்படின்ற ஒரு கமெண்ட்டும் கொடுத்துருங்க. பொதுவாக நாம் பரிகாரங்கள் செய்கிறப்போ நம்ம சுற்றி நடக்கக்கூடிய சில சகுனங்களை நாம் மிகவும் கவனமாக கவனிக்கணும். அந்த மாதிரி சில சகுனங்கள் நடக்கிறப்போ நாம் செய்யக்கூடிய பரிகாரங்கள் நிச்சயமாக நமக்கு பலிக்கக்கூடிய 100% வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில் நாம் பரிகாரம் செய்கிறப்போ கோவில் மணியோ அல்லது பூஜை மணியோ ஒலிக்கக்கூடிய சத்தம் நம்ம காதுகளில் கேட்டுது அப்படின்னா நாம் செய்யக்கூடிய பரிகாரம் நல்ல முறையில் முடிந்து நாம் வேண்டுதல் காரியம் நடக்கும் அப்படின்னு முதல் அறிகுறியா நாம எடுத்துக்கலாம். இரண்டாவதா பார்த்தீங்கன்னா பரிகாரம் முடிஞ்சு வர்றப்போ கோவில் பிரசாதம் வழங்கக்கூடிய இடத்தை நாம பார்த்தாலோ இல்லைன்னா நமக்கு கோவில் பிரசாதம் யாராவது கொண்டு கொடுத்தாலோ நாம செய்த பரிகாரம் நிச்சயமா நமக்கு பலன் கொடுக்கும். மூன்றாவது அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா பரிகாரம் செய்து முடிச்சதுக்கு அப்புறமா தெய்வங்களுடைய மந்திரங்கள் அல்லது தெய்வ பாடல்கள் நம்முடைய காதுகளுக்கு கேட்டால் அதுவும் நல்ல சகுனமா பார்க்கப்படுது. நான்காவதா நாம பரிகாரம் செய்துக்கிட்டு இருக்கிறப்போ கோவில் அர்ச்சகர் வருவதை நாம பார்த்தாலும் நம்முடைய பரிகாரத்துக்கு நிச்சயமா நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. ஐந்தாவது அறிகுறி அப்படின்னு பார்த்தோம்னா பரிகாரம் முடிச்சதுக்கு அப்புறமா யாரோ ஒருத்தர் குளிச்சுட்டு வர்றதை நாம கண்டாலும் நிச்சயம் நாம செய்த பரிகாரம் பலிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆறாவது அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா பரிகாரம் செய்து முடிச்சதுக்கு அப்புறமா தெய்வங்களுடைய படங்கள், அதாவது தெய்வங்களுடைய போட்டோஸோ அல்லது சிலைகளோ நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நாம செய்த பரிகாரம் நிச்சயம் நல்ல பலன் கொடுத்து நம்முடைய வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏழாவதா பார்த்தீங்கன்னா அதாவது ஏழாவது அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா பரிகாரம் முடிச்சுட்டு வர்றப்போ தெய்வங்களை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாலும் தெய்வங்களுடைய திருநாமங்கள் எங்கேயாவது கேட்டுச்சு அப்படின்னாலும் நாம செய்த பரிகாரம் நிச்சயம் நல்ல பலன் கொடுக்கும் அப்படின்னு இந்த அறிகுறிகள் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததா நீங்க பரிகாரம் செய்துட்டு இருக்கையில யாராவது உங்களுக்கிட்ட யாசகம் கேட்டாலோ அல்லது யாசகரை காண நேர்ந்தாலோ தான தர்மங்கள் செய்வதன் மூலம் உங்களுடைய பரிகாரம் நிவர்த்தி உண்டாகும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா நீங்க பரிகாரம் செய்யும் போது துணி வெளுப்பவரையோ அல்லது துணிமணிகளை கஞ்சி போட்டு தேய்க்கும் பெண்ணையோ காண நேர்ந்தாலோ அல்லது அது போன்ற ஒரு குரலை கேட்க நேர்ந்தாலோ வஸ்திரதானம் செய்வது மூலமா உங்களுடைய பரிகார நிவர்த்தி ஏற்படும் அப்படின்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். பரிகாரம் செய்யக்கூடிய சமயங்களில் யாராவது என்ன பொருள் வேண்டும் என்று கேட்கிறார்களோ அந்த பொருளை தானம் செய்ய நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரத்துக்கான நிவர்த்தி உங்களுக்கு உண்டாகும். அவர்கள் கேட்கக்கூடிய பொருள் விலை உயர்ந்ததாக இருந்தாலும் அப்பொருள் போன்ற பிரதிமையை கூட நீங்கள் தானமாக கொடுக்கலாம். அடுத்ததாக பரிகாரம் செய்து கொண்டிருக்கும் போது யாராவது தலைமுடியிலிருந்து சிக்கு நீக்குவதை நீங்கள் கண்டால் உங்கள் பரிகாரம் தங்கு தடையின்றி நிறைவேறும் அப்படின்னே சொல்லப்படுது. அடுத்ததாக நீங்கள் பரிகாரம் செஞ்சிட்டு இருக்கும்போது தெய்வீக சின்னங்கள் அல்லது தெய்வீக தன்மை கொண்ட மயில், கிளி இந்த பறவைகளை காண்பதும் நல்ல சகுனமாக சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததா மனதில் திடீரென ஒரு அமைதி ஏற்படும். எந்த வெளிப்படையான காரணமும் இல்லாமல் மனம் சாந்தமாக மாறினால் அது பரிகாரம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கான உயர்ந்த சகுனமாக சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் வேறு சில நல்ல சகுனங்கள் மூலமாகவும் நமக்கு இந்த பரிகாரங்கள் பலிக்கிறதா சொல்லப்படுது. இதில் இந்த சில சகுனங்கள் இருந்தால் மட்டும்தான் நாம் செய்த பரிகாரம் பலன் பெறும் அப்படின்னு கிடையாது. இந்த மாதிரி சகுனங்கள் நாம் செய்கிறப்போ நடந்தது அப்படின்னா விரைவில் அந்த பரிகாரம் நிறைவேறும் அப்படின்றத நாம் எடுத்துக்கலாம். இல்லைனாலும் பரிகாரம் செய்கிறப்போ நாம் மனதார செய்தோம் அப்படின்னா இறைவனுடைய அருளால் அதுக்கு கட்டாயமாக ஒரு நல்ல பலன் கிடைக்கும். அதனால் எந்த ஒரு பரிகாரம் செய்தாலும் முழு நம்பிக்கையோடு
நம்பிக்கையோடும் முழு மனதோடும் வந்து செய்து பாருங்க. நிச்சயம் உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷம் வந்து விலகி இறைவனுடைய அருள் வந்து கிடைத்து உங்களுடைய வாழ்க்கை நலம் பெறும் அப்படின்னு வந்து சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிற. இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த பதிவை பற்றின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.